ஈரான் உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லி நம்மளை நம்ப சொல்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எண்ணெய் புதம்பைகள் மீது வந்துட்டு குண்டு வீசி அவைகளெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு பதிலடி கொடுக்கிற ஈரானை பார்த்து உன்னால உலகத்துக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஆபத்து இருக்குதுன்னு சொன்ன யார் நம்புறது? ஈரானை வந்துட்டு பெரிய ஒரு ஆபத்தான நாடாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாய்மாலத்தை இதே மாதிரிதான் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஈராக்கில் பூந்து ஈராக்கில் அடிச்சு சதாம் ஹுசேனையும் கொன்று ஒழிச்சது. ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்னல் கடாஃபி, லிபியா அதிபர் கர்னல் கடாஃபி அங்கேயும் பூந்து அங்கேயும் அழிச்சு அவரையும் கொண்டு அது நம்ம நாடு அப்படியே தலைக்குப்புறம் விழுந்து கிடக்குது அவருடைய காலடியில். அவர் சொன்னார்னோடனே 30 நாளுக்கு ரஷ்யா கிட்ட கச்சா. இன்னைக்கு எது ஈரானுக்கு எதிராக நடக்குதோ நாளைக்கு அது எந்த நாட்டுக்கு எதிராக நடக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு தலைமை, அவருடைய குடும்பம், கொமேனியினுடைய குடும்பம் முழுவதுமாக அழித்தொழித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார், உலகத்திற்கே பெரிய அச்சுறுத்தலாக திகழக்கூடிய ஈரானை அழிக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையோடு ஒப்பிடும் போது இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதை பற்றி யாரும் கவலைப்படக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இது எப்படி என்று புரியவில்லை. இதுவரை கச்சா எண்ணெயினுடைய விலை சொற்றப்ப பேரலுக்கு $111 என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுமையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரும் சுமையாக ஆகியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் சமையல் எரிவாயு விலை $60 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பெரிய அளவுக்கு பொருளாதார சுமையை ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஈரான் உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லி நம்மளை நம்ப சொல்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். எப்படி ஈரான் ஒரு அச்சுறுத்தலாக உலக நாடுகளுக்கு ஆகியிருக்கிறது, அதை விளக்க முடியுமா? இதுக்கெல்லாம் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப்னு பதில் சொல்ல போறதில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதை சொன்னாலும் அப்படியே நம்புறதுக்கு வந்துட்டு உலகம் நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்படி வந்துட்டு ஈரான் நம்மளுக்கெல்லாம் த்ரெட் ஆச்சு? எங்கே த்ரெட் ஆச்சு? ஒன்றும் இல்லையே. இந்தியாவிலிருந்து பல லட்சம் டன் கணக்கில் பாஸ்மதி ரைஸு ஈரானுக்கு ஏற்றுமதி ஆகும் ஒவ்வொரு மாதமும். அது இன்னைக்கு ஏற்றுமதி இல்லாத இங்கே தேங்கி கிடக்குது. ஈரான்லேருந்து பல பொருட்கள் இங்கே வரும், ட்ரை ஃப்ரூட்ஸ் உட்பட பல பொருட்கள் இங்கே வரும். நல்ல பேரிச்சம்பழம் வேணும்னா அது ஈரான்லேருந்து தான் வரணும், வர்றதில்லை, கிடையாது. ஈரான் மீது பொருளாதார தடை, அந்த நாட்டிலிருந்து எதுவும் போக முடியாது, விரிப்புகள் வரைக்கும் எதுவுமே வெளில போக முடியாது. அதனால தான் அந்த பொருளாதார கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தீவிர தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எண்ணெய் புதம்பைகள் மீது வந்துட்டு குண்டு வீசி அவைகளெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. எதற்காக? அந்த நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பை முறிக்க வேண்டும். அதான் எங்களுடைய நோக்கம். எப்படி காசாவை அழிச்சு ஒழிச்சாங்களோ அதே மாதிரி ஈரானை அழிச்சு ஒழிக்கணும். இதையெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு பதிலடி கொடுக்கிற ஈரானை பார்த்து உன்னால உலகத்துக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஆபத்து இருக்குதுன்னு சொன்ன யார் நம்புறது? ஈரான் அணு ஆயுதம் பெற்று விட்டால் அது உலகத்துக்கே அச்சுறுத்தல் ஆகும். எப்படி அச்சுறுத்தல் ஆகும்? எத்தனையோ நாடுகள் வந்துட்டு இன்னைக்கு அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்குது. நார்த் கொரியா வச்சிருக்குது, இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்குது. யாருக்கு இந்த அச்சுறுத்தல் ஆகிப்போச்சு? இப்போ ஒன்றும் இல்லையே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 3-4 போர் கூட நடந்தது. அப்போ கூட ஒரு அணு ஆயுத அச்சுறுத்தலாம் இல்லையா? இவர் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு அணு ஆயுத போரை நான் தடுத்து விட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் இங்கே அணு ஆயுத போர் போடணும், ஒரு குண்டை போட்டோம்னா அப்புறம் மறுபடியும் என்ன வந்து விடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் எல்லாரும் வச்சுட்டு இருக்காரு, தங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் இன்னொரு நாடு நடத்தக்கூடாது அப்படின்றது. அது ஆனால் அமெரிக்கா என்ன செய்யுது?
13,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய இந்த மைன்யூட் பேன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவிலான அணுகுண்டுகளை கொண்டு சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை பரிசோதனை செய்திருக்கிறது கடந்த 3ஆம் தேதி. எதுக்கு? யார் மேல போடுறதுக்கு? அப்ப யாருக்கு அச்சுறுத்தல்? அப்படியே சும்மா அள்ளி விடுறாரு ட்ரம்ப். இப்ப இதனால யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம்? இந்த போர் நடக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாக்ஹீட் மார்ட்டின் உள்ளிட்ட பல ஆயுத தயாரிப்பு கம்பெனிகளுக்கு நல்ல லாபம். அதுங்களுடைய பங்குகளுடைய விலையெல்லாம் 5% 10% இன்க்ரீஸ் ஆகி போச்சு. உலக அளவில் இது நடக்குது. அதே மாதிரி ஈரானுக்கு சப்ளை பண்றதன் மூலமா சைனா பெனிஃபிஷியரி. கேட்டா நான் வந்துட்டு ஈரானுடைய நில ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் நான் பாதுகாவலராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்ளை பண்றாங்க. அப்படி பாதுகாப்பாக இருக்கிறான்னா எடுத்தாந்து நிறுத்த வேண்டியதானே உன்னுடைய விமான தாங்கி போர்க்க போறாங்க. நீ அடிச்சுனா நான் அடிப்பேன்னு சொல்ல வேண்டியதானே. அது சொல்ல மாட்டாங்க. ஆம்சம் மட்டும் சப்ளை பண்ணுவாங்க. அதை கடனை எழுதிடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் சீனா பண்றது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அமெரிக்கா வந்துட்டு விளையாடுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஈரானை வந்துட்டு பெரிய ஒரு ஆபத்தான நாடாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாய்மாலத்தை, இதே மாதிரிதான் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஈராக்கில் பூந்து ஈராக்கில் அடிச்சு சதாம் ஹுசேனையும் கொன்று ஒழிச்சது. ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்னல் கடாஃபி, லிபியா அதிபர் கர்னல் கடாஃபி அங்கேயும் பூந்து அங்கேயும் அடிச்சு அவரையும் கொண்டு இன்னைக்கு அந்த நாடுகள்லாம் ஒன்றுமில்லாத போயிடுச்சு. ஏன்? இவங்க எல்லாம் தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை, கச்சா எண்ணெயை உலக நாடுகளுக்கு டாலர்ல உனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய கரன்சிலேயே நம்ம வியாபாரம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு அவங்க முன் வந்தது தான் அவங்கள எல்லாம் அடிச்சதுக்கு காரணம். முதல்ல நம்மளோட ருப்பி டேர்ம்ஸ்லேயே எண்ணெய் வர்த்தகத்தை செய்ய முன் வந்த நாடு ஈராக். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அதை பற்றி நிறைய எழுதியிருந்தார். இந்த நாட்டினுடைய அயலுறவு அமைச்சராக இருந்த ஒரு எழுதியிருக்காரு, புத்தகமே எழுதியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பற்றி வாதிச்சிருக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னோம்னா, இதெல்லாம் அமெரிக்கா நாட்டாமே, அது நம்ம நாடு அப்படியே தலைக்குப்புற விழுந்து கிடக்குது அவருடைய காலடியில். அவர் சொன்னார்னோடனே 30 நாளுக்கு ரஷ்யா கிட்ட எதிர்த்து கச்சா. முன்னாடி டிஸ்கவுண்ட்டில் விற்கும் போது வேணான்னோம். இப்போ ரஷ்யா சொல்லிட்டா அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாதுன்ட்டான். அன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்த போது மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை தாக்கி இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் 1-2 இடத்துல இல்லை, 5 இடத்துல பள்ளிக்கூடத்தை தாக்கி குழந்தைகளை கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தில் அது ஒரு பெரும் பிரச்சனையா பேசப்படவே இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 165 குழந்தைகள் செத்து போயிருக்காங்க. எல்லாம் பெண் குழந்தைகள். அவ்வளோ பேர் தது புதைக்கிறாங்க வரிசையா. பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெரிய அராஜகம் இல்லையா? அரச பயங்கரவாதம் இல்லையா அது? இஸ்ரேல் அமெரிக்கா பண்றது. திருப்பி அடிச்சா உடனே அச்சுறுத்தல. இன்னைக்கு எது ஈரானுக்கு எதிராக நடக்குதோ நாளைக்கு அது எந்த நாட்டுக்கு எதிராகவும் நடக்கலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய அரசியல் தலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, நீங்களாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதை வேணாலும் செய்வாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு சைனா ஒன்றும் நம்மளை காப்பாற்ற வரப்போறது இல்லை. பாகிஸ்தான் நம்மளுடைய எதிரி நாடு. சரியா போச்சு மேட்ரு. நம்மள அடிச்சா வேடிக்கை பார்ப்பான், சிரிப்பான். அவன் அடிச்சா நம்ம சிரிக்கலையா? அந்த மாதிரி தான். இப்படித்தான் பரஸ்பரம் நம்மளுக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நலன்களை எல்லாம் நம்ம வந்துட்டு அமெரிக்காவினுடைய கூட்டாளின்றதுக்காக விட்டு கொடுத்தோம். சபஹார் போர்ட்டா இருக்கட்டும், அங்கேருந்து இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்யறதா இருக்கட்டும், பைப்ல வச்சு கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்தோம். எதுக்காக அதெல்லாம்? கடைசியா அவர் வந்துட்டு அப்படி காதல ஊத்துறாரு. அப்படியே ஈரான்னால உலகத்துக்கு ஆபத்து, அச்சுறுத்தல், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எப்படியாப்பட்ட நிலை பாருங்க. இதெல்லாம் மக்களே, இந்த குளோபல் பாலிடிக்ஸ் அந்த அமெரிக்கா வந்துட்டு கட்டவிழ்த்து விடக்கூடிய பொய்களை புரிந்து கொள்வதில் தான் அவனுடைய நலன் இருக்குது, நம்மளுடைய புரிதல் இருக்குது. குளோபல் பாலிடிக்ஸை பற்றி, ஜியோ பாலிடிக்ஸை பற்றி, அவனுடைய பொருளாதார நலன் எப்படி அவன் காப்பாற்றிக்கிறான் அப்படின்றது பார்க்கணும். ஆழமாக பார்க்க வேண்டும். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.